ஒரு கதை சொல்லுங்களே. சோழன் மகனை சேரன் மணந்தான். அந்த சேரனுக்கு ஒரு செல்வன் பிறந்தான். அந்த செல்வன் இந்த சிலையை மணந்தான். அத்தான், நம்ம கதை வேண்டாம், வேறு கதை கூறுங்கள். பேசாத, கேட்காத, நடக்காத கதையாக இருக்க வேண்டும். நடக்காத கதை சுவைக்காது கண்ணே. நான் உனக்கு ஒரு காதல் கதை சொல்லட்டுமா? காதல் கதையா? காதலும் வீரமும் கலந்த கதை. புறநானூற்றிலே வருகிற நானே எழுதிய கதை. சொல்லட்டுமா? கொஞ்சம் கேளேன். அத்தான், உங்கள் கதையெல்லாம் வேண்டாம், காதல் கதையாக இருக்கட்டுமே. இது காதலும் வீரமும் கலந்த கதை கண்ணே. நான் சொல்கிறேன், நீ கேள். காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் கொடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் ஓர் களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு தணல் மேல் மெழுகானாள் தமிழகத்து கிளியுறுத்தி. அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்துட்டான். புனல் போக்கும் விழியாலே அவள் போர் செய்தி தந்துட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான். இல்லை என்பா, முல்லை சூழின் நாட்டு படையில் ஓர் வீரர் குறைந்திட்டால் நல்ல உடையில் ஒரு கிழிசல் வந்தது போலென்றோ இனி தடையின்றி நுழைவரே பகைவரனை எண்ணினேன். அடைபட்ட கண்ணீர் அணை உடைத்ததத்தான் என்றான். அவன் குகை விட்டு கிளம்பும் ஓர் புலியென, புகை விட்டு குமுறும் எரி மலையென, பகை வெட்டி சாய்க்கும் வாளெடுத்தான், சூளுரைத்தான், சுடர்முகம் தூக்கினான், சுக்குநூறுதான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திடுக கண்ணே என்றாள். திரும்பி வருவேனோ இல்லையோ, எதற்கும் இப்போதே ஒரு முத்தம் இந்தா திரும்பு என்றான். கொடுத்தான், பின் தொடுத்தான் பகைவர் மீது பானம். போர் 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 என்றே முழங்கிட்டு முரசு ஒளி. பார் 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 அந்த பைங்கிளியின் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து வீரரெல்லாம் வியந்துரைத்தார். அந்த கட்டாணி முத்தாளும் கண்வழியே ரசித்திட்டால் அத்தானுக்கு களத்தினிலே அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன, எதிரியின் குதிரை கால்கள் உடைபட்டன, வேலற்படை முடிபட்டது, வேல்கள் பொடிபட்டன. என் கொற்றவன் படைகள் கொட்டும் பேரிகை கோடை இடி என கேட்குது கேட்குது என குதித்திட்டால், புதுப்பண் அமைத்திட்டால். வீரர்கள் வந்தனர், வாழ்த்துக்கள் வழங்கினர். வேந்தனின் தூதுவர் வந்தனர், வெற்றி உன் கணவனுக்கே என்றனர். வீட்டோட்டு தோழிகள் வந்தனர், வெற்றி நீட்டோழி வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகியோ ஆனந்த கண்ணீர் பொழிந்தாள். அப்போது ஏனந்த மனிதன் வந்தானோ இளவு செய்தி சொல்வதற்கு. என் அருமை பெண்பாவாய், கண்ணல்ல கலங்காதே, களச்சேதி கடைசி செய்தி கேள் என்றான். அன்றோ மாவிளை தோரணம் கட்டி மணவிழா மேடை தன்னில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளன் மார்பிலே வேள் தாங்கி நல்ல சாவிலே வீழ்ந்து விட்டான். ஆவிதான் போன பின்னும் உயிர் வாழும் ஆரணங்கு அச்சடித்த தமிழ் பதுமை ஊவி அழுதாள். கொத்தான மலர்ந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடுஞ்சாவை பழித்தாள், இழித்துரைத்தாள். இனி என்ன மிச்சம் என்றும் கனியழுகி போனதென்றும் கதறி அழுதாள். பனிவெள்ளும் விழிகாட்டி பனை வெள்ளம் வெளியுரைத்து பள்ளியறை கவிபாடிய நாளெல்லாம் அண்டானோ, இனி இது தூங்காத கண்டானோ என அழுதாள். அத்தான் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்து விட்டு அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவர் கொட்டும் போர் முரசு பட்டதுதான் தாமதம், கெட்டதுதான் கெட்டது நம் குடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் என எழுந்தாள். மட்டில்லா புகழ் கொண்ட நாட்டுக்கே அன்றி வீட்டுக்கோ வாழ்வேன் என்றாள். வட்டிலினால் நாளி பார்க்கும் விதம் கண்ட தமிழ்நாட்டு மாதரசி தொட்டிலே இட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அட்டியின்றி கல்வி கற்க ஆழமரத்தடி ஆசானிடம் சென்றிருக்கும் நினைவு கொண்டாள். அங்கு சென்றாள். அம்மா என தாவி பாய்ந்தான். அழகமுது மழலை மொழி அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார், மகனே நீயும் வருக வென்றான். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் மானம் அழியாத மானம் என்றாள். அதை சுவைக்க கரும்பே நீயும் வருக என்றாள். வந்துவிட்டான் குலக்கொழுந்து, குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகின்றாள். எதிரிகளின் படையெடுப்பால் நம் குடும்பம் தலை உதிர்த்து விட்ட மரமாகி போனதடா தம்பி, கவலை வேண்டாம். களம் சென்றார் மாண்டார், ஆனால் இந்த நிலம் உள்ளவரை மானம் காத்தார் என்ற பெயர் கொண்டார். நீயும் உன் தோளில் பலம் உள்ளவரை பகையை சாடு, பரணி பாடு, இது உன் தாய் திருநாடு, உடனே ஓடு என்று தளிர்மகன் தன்னை தாவி அணைத்து சீவி முடித்து சிங்காரித்து ரத்த காவி வடிந்த வாழ் கொடுத்து சென்று வா மகனே செருமுனை நோக்கி என்று வாழ்த்திவிட்ட திருவிடத்து காட்சி தன்னை வாழ்த்தாதார் உண்டோ திருமகளே இப்பூ உலகில். போருக்கு போய் இறந்து போயிட்டார்.
அவர் இறந்த உடனே அந்த அந்த அப்பா வந்து ஒரு மகாராஜா, அவருடைய பொண்ணு ராணியா இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப கவலையில இருக்கிறாங்க. பாவம் அந்த அரசன் இருக்காருல, அந்த ராணியோட ஹஸ்பண்ட், அவர் வெளியூர் போனவர் வந்திருக்கார். அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு நீ கவலைப்படுறியா அப்படின்னு அவன் கேட்கிறான். இல்ல, இந்த நாட்டில் இருக்கிற சோல்ஜர்ஸ்ல ஒரு பெஸ்ட் சோல்ஜர்ஸ் இறந்து போயிட்டான்னா எதிரி ஈஸியா உள்ள வந்துருவான், இல்ல அதை நினைச்சு வருத்தப்படுறேன் அப்படிங்கிறான். உடனே அவன் கிளம்பி போருக்கு போறேன், எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறான், தும்சம் பண்றான், எல்லாரும் புகழ் மொழியை கொட்டி தீக்குறான். ஒரு நாள் அவனு செத்து போயிட்டான். உடனே அவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறா, புலம்புறா, இந்த குடும்பமே போச்சேன்னு செதறி அழுது உடைஞ்சு போய் இருக்கிறப்ப எதிரிகள் கொண்டாடுறதை கேட்ட உடனே அவளால் பொறுக்க முடியல. உடனே கிளம்புறான், ஸ்கூலுக்கு அனுப்பி இருக்கிற பையனை தேடி ஓடுறான். அங்க போனா அவன் குட்டி பையன், அப்பாவும் தாத்தா வந்துட்டாங்களா, வந்துட்டு சாவூர் போயிட்டாங்க, நீ வா அப்படின்னு மகனை கூப்பிடுறான். என்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்கிறான். மானத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, வாடா அப்படின்னு கூப்பிட்டு, இந்த மாதிரி நடந்து போச்சு, நீயும் போ, உன்னால முடிஞ்ச வரைக்கும் போர்ல நின்று சண்டை போடு, செத்தாலும் பரவாயில்ல, அந்த நாட்டுக்காக நீ சாகணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு வாழ் கொடுத்து அனுப்பி வைக்கிறான். இப்படி ஒரு தாய் தமிழகத்துல இருந்திருக்கான்னா அதுதானே நமக்கான புகழ் அப்படின்னு தமிழர்களுடைய வரலாறு.